హలో ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు స్పోర్ట్స్ ఆల్రౌండర్ யூடியூப் சேனல். கபடி தான், ஹை ஃப்ளையர் தான், பவன் ஷராவத் தான், தெலுங்கு டைட்டன்ஸ் தான். PK12 என்ன நடக்குது பார்த்துடலாம் ஒரு கிளான்ஸ். ரைட், ஆப்ஷன் டேட்டு, ரிலீஸ், ரீட்டைன் எல்லாமே வந்துச்சு. NYP எல்லாம். ஸோ இப்போ என்ன, A ஃபார் 30 lakh, B ஃபார் 20 lakh, C ஃபார் 13 lakh, D ஃபார் 9 lakh. ஆப்ஷனுக்கு வர வேண்டியது தான் பாக்கி. ஹை ப்ரொஃபைல் டீம் தெலுங்கு டைட்டன்ஸ். பிகாஸ் ஒரு ஆள்னால தான். பவன் ஷராவத் ஹை ஃப்ளையர், பிரமாதமான பிளேயர். ஆனால் PK9லேருந்தே ஒரு இன்ஜுரி துரத்திட்டே இருக்குது. PK9ல் தமிழ் தலைவாசுக்கு 1/2 மணி நேரமாக விளையாண்டார், இன்ஜுரி ஆகிட்டார். PK10ல் ஓரளவுக்கு விளையாண்டார் தெலுங்கு டைட்டன்ஸில். ஆனால் அவர் ரொம்ப வெறுப்பேற்றிட்டே இருந்தார் அந்த கோச்சு. 2,60,00,000 கொடுத்துட்டேன், 2,60,00,000 கொடுத்துட்டேன், என்னமோ இவரும் மட்டும் தான் அதில் விளையாடுற மாதிரி. எனிவே ஸ்டில் அதில் 217 பாயிண்ட் எடுத்தார் பவன் 21 மேட்ச்சில். முடிஞ்சு போன சீசனில் கிருஷ்ணகுமார் ஊடா சாப் அவர் தான் கோச். அவர் ரொம்ப லவ்லி ஜாலியான கோச். அவர் தமாஷா பேசிட்டே இருப்பார். அவர் சொன்னார், ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னாப்புல, பவன் உங்கள் கோச்சிங்கில் நான் விளையாடணுன்னு அப்படின்னு போன சீசன் சொன்னார். பட் அகைன் போன சீசன் இன்ஜுரி. 13 மேட்சாக விளையாட முடிஞ்சது பவன் ஷராவத்னால. 134 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது. ஆச்சா, அதனால 9 மேட்ச் வெளில உட்காந்து இவ்வளோ 8 சூப்பர் 10 எடுத்தார். அதனால என்ன ஆச்சு, குவாலிஃபை ஆக வேண்டியது இவங்க. ஆமாம், 12 வின்னு 10 லாஸ், 66 பாயிண்ட், ரேங்க் நம்பர் 7, 66 பாயிண்ட்னால 9 மேட்ச் பவன் விளாட்ல. இவங்க எந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னா, ஜெய்ப்பூர் வெளில போயிருக்கோம். இவங்க இன்னொரு மேட்ச் ஜெயிச்சிருந்தா அவங்க 70 பாயிண்ட் போன சீசன். பவன் பாருங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. ஸோ இருந்தாலும் விஜய் மாளிகை கஷ்டப்பட்டு டீமை கொண்டு போனார். நல்லாவும் லீட் பண்ணார். இல்லாத நேரத்தில் 22 மேட்ச் 183 பாயிண்ட்டு, 7 சூப்பர் 10 வேறு எடுத்தார். பவன் ஷராவத் இல்லாத குறைய அவர் கொஞ்சம் தீர்த்து வச்சார். அவருக்கு பரிசு கொடுக்கணும்ல, ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவரையும். ரைட், அப்புறம் கிஷன் தூல் அவர் பாட்டு ஒழுங்காக பாட்னா பேரேஜ் இருந்தார் ஒரு காலத்தில். அங்கேருந்து இங்கே வந்தார், அங்கே போனார். இப்போ இங்கேருந்து நவுத்தி விட்டாங்க. 19 மேட்ச் 21 பாயிண்ட்டு. ஸோ மேஜர் 3 பிளேயர் வெளில ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா விஜய் மாலிக், கிஷன் தூல் அண்ட் பவன் குமார் ஷராவத். ரைட், சரி எடுத்துட்டாங்க. இப்போ யாரை தான் வச்சுருக்காங்க ரீட்டைன் கேட்பீங்க. அது கடைன்னு சொல்லிவிடுவோமே. ஃபஸ்ட்டு வந்து எலைட் ரீட்டைன் பிளேயர் ERP 2 பேர். சங்கர் கடாய் அவர் ஒரு ஆல்ரவுண்டர். 18 மேட்ச் விளையாண்டார், 17 பாயிண்ட் எடுத்தார் போன சீசன். அப்புறம் அஜித் பவார் அவர் வந்து லெஃப்ட் கவர். அவர் 34 பாயிண்ட் 22 மேட்ச்சில். ஸோ இவங்க 2 பேர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க எலைட் ரீட்டைன் லிஸ்ட்டில். ரீட்டைன் யங் பிளேயர் RYP அதில் 2 பேர். அங்கித் லெஃப்ட் கார்னர், அவர் 45 பாயிண்ட் எடுத்தார் 22 மேட்ச்சில். அப்புறம் பிரஃபுல் ஜவாரே அவர் ஒரு லெஃப்ட் ரைடர், 8 பாயிண்ட் எடுத்தார் 6 மேட்ச்சில். கொஞ்சம் தான் சான்ஸ் கிடச்சிது அவருக்கு. இட்ஸ் அ குட் பிளேயர் ஆக்சுவலி. 3வது கேட்டகரி எங்கப்பா அப்படி அதில் 4 பேர் வச்சுருக்காங்க. எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் NYP. சாகர்னு ஒருத்தர், நம்ம சாகர் இல்லை, இது வேறு சாகர். ரைட்டு கவர் 41 பாயிண்ட் எடுத்தார் 22 மேட்ச்சில். சேட்டன் சாஹூ, ஆமாம் ரைட் ரைடர், அவர் 3 பாயிண்ட் எடுத்தார் 9 மேட்ச்சில். 9 மேட்ச் விளையாடி 3 யோசிக்கணும். எனிவே அவர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிதின் லெஃப்ட் ரைடர், அவர் ஒரு 2 பாயிண்ட் எடுத்தார். ரோஹித் லெஃப்ட் ரைடரு, அவர் விளையாடவே இல்லை. ஸோ இவங்கெல்லாம் மோஸ்ட்லி சப்ஸ்டிடியூட்டாகவும் ப்ராக்டிஸில் யூஸ் பண்ண பிளேயர்ஸ். இவங்கெல்லாம் ரிட்டர்ன் பண்ணி இவங்க டீம் பட்ஜெட் ஹெவியாக இருக்குது. ஏன்னா இப்போ 3 பிளேயர் நவுந்துட்டாங்களே பெருசாக. ஸோ பெங்களூர் புல்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் தெலுங்கு டைட்டன்ஸ் ஆல்சோ ஹேவ் குட் பட்ஜெட்டு. பார்ட்டி ஸ்பாய்லர் இவங்க ஆப்ஷனில். இவங்களும் பிடிங் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு. FBMல ஏறும் போகும். ஸோ இப்போதைக்கு 8 பிளேயர் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. 5 கோடி தான் பட்ஜெட்டு. அதை வச்சு தான் இவங்க எல்லாமே இப்போ சார்ட் அவுட் பண்ணோம். பட் கிருஷ்ணகுமார் கூட எப்படியாவது FBMலான்னு எடுத்துருவார் நினைக்கிறேன் பவனை. உங்களுக்கு தெரியும் பவன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு. பர்தீப் நர்வாலோட இதுவான ஃபேட் ஆகிட்டு போயிட்டுருக்கு இப்போ அவரோட பர்ஃபார்மன்ஸ். பட் பவன் நாட் லைக் தட். இன்ஜுரி மட்டும் இல்லைன்னா இன்னும் அவரும் எங்கேயோ போயிருப்பார். எவ்வளோ மேட்சஸ் மிஸ் ஆச்சு பாருங்கள். அவர் PK9ல் 22 மேட்ச் மிஸ் ஆச்சு. தமிழ் தலைவச்சு வேறு மாதிரியா இருக்கும் இனிமே. ஆனால் விளையாட்டு தான் நரேந்தர்னு ஒருத்தர் இருக்காரு, நமக்கு தெரிஞ்சிருக்காரு. இப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு ஷாதுல் தமிழ் தலைவர் நிதிஷ்குமார் இருக்காரு ஆல்ரெடின்னு. இருக்காரு தான், சப்ஸ்டியூட் வேணாமா? போன சீசன் நிதிஷ்குமார் இல்லைன்னா சாகர் இன்ஜூரி ஆனதுக்கு என்ன பண்ணுவீங்க? கரெக்டு தானே? சாகர் இன்ஜூரினாரு, நிதிஷ் பார்த்துக்கிட்டாரு. இந்த சீசன் நிதிஷ் இன்ஜூரி ஆகிட்டாருன்னா என்ன பண்ணுறது? சப்ஸ்டியூட் வேணாம். ஆக்சுவலாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த மிச்சம் போனது, மிச்சம் சொச்சம் அதுதான் இருக்கும். கிடைக்காது உங்களுக்கு யாரும். பெட்டர் டேக் ஹிம் நவ். அதனால தான் ஷாதுல் ரைடில் வரவங்க பாயிண்ட் எடுத்து வருவார். அதுக்கு தான் அதை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்காரு. தமிழ் தலைவாசி ரசிகர்களே போய் பார்த்துருங்க. ரைட், இப்போதைக்கு இதான் 8 பேரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ். அண்ட் பார்ப்போம், ரொம்ப நாளாக லாஸ்ட்டில் இருப்பாங்க 12th பொசிஷனில். போன வாட்டி தான் அவர் அமுச்சு விட்டாங்க பாவம், பர்தீப் நர்வால் டீமை 12th. நீ இப்போ கொஞ்சம் நேரம் லைனில் நில்லு. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆப்ஷனுக்கு உங்களை மாதிரி நானும் அவ்வளோ வெயிட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் மாலிக் இவங்கெல்லாம் FBMல எடுப்பாங்களா? பவன் ஷராவத்தா? யார் இவங்க எடுக்க வாய்ப்பு இருக்குது? சஞ்சீவின்னு ஒருத்தர் தான் நினைக்கிறேன், அது வேறு மறந்துட்டேன். எனிவே, ஸோ உங்களோட ஒப்பீனியன் டெஃபினெட்லி மேட்டர்ஸ், சொல்லுங்கள். பவன் ஷராவத் தான் கீ ஃபிகர், சென்ட்ரல் ஸ்டேஜ். ஏன்னா இப்போ எல்லாமே அடுத்த ஜென்ரேஷனுக்கு போயிட்டுருக்கு. தேவாங்க, அயன், நரேந்தர், அஜித் சௌஹான், இன்னும் புது பசங்களாம் வந்துட்டுருக்காங்க. ஜஃபர் தானிஷ், ஈரான்லேயும் சொல்கிறேன். நபி பக்ஷெல்லாம் இப்போ ஃபேட் ஆகிட்டு போகிறாரு பசல்லாம். ஏன்னா வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்டேட் பண்ணிட்டேன். உங்கள் கருத்து எதுவான்னு சொல்லுங்கள். போய் பார்த்தது நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.